Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம இந்த வீடியோவில் சுந்தரி சீரியலை பற்றின ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தரி சீரியல் முடியுதா இல்லை எக்ஸ்டெண்ட் ஆகுதா? இதுதான் இப்போ வியூவர்ஸ் கிட்ட ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா சுந்தரி சீரியலோட ஸ்டோரி வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வெற்றிக்கும் சுந்தரிக்கும் மேரேஜ் நடக்கிறதோட வேறு ஸ்டோரியே இல்லை. பட் நம்ம கிருஷ்ணா பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ அதை வச்சு சுந்தரி முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம எல்லாரும் வந்தோம். அண்ட் எங்களுக்கு கிடைச்ச சில சோர்சஸ் மூலிமா சுந்தரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. அதையும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தோம். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சீரியல் சன் டிவியில் வந்து ப்ரமோ லான்ச் பண்ணியிருந்தாங்க, 3 முடிச்சு அப்படிங்கிற டைட்டிலில். அதில் நம்ம ஃபேவரட் பிரியா, ஈரமான ரோஜாவே பிரியா பார்த்திங்கன்னா இருக்காங்க, நம்ம சுவாதி கொண்டே அண்ட் நம்ம நியாஸ், சண்டைக்கோழி நியாஸ் இருக்கார் பார்த்திங்களா, அவர் மெயின்லி. இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ப்ரைம் டைம் தான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. பட் ப்ரைம் டைமில் சுந்தரி வானத்தை போல இது 2 தான் டிஆர்பியில் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கு. சுந்தரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் 3 முடிச்சு அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் அண்ட் சில ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. நம்ம சுந்தரி சீரியல் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 7 PM ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. போன வாரம் பார்த்திங்கன்னா 7+ ரேட்டிங் படிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வாரம் 8 பிடிக்குங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா போன வாரம் நல்லா ஒரு ஹை வால்டேஜ் எபிசோட்ஸ்னே சொல்லலாம். பட் பார்த்திங்கன்னா 7 கூட பிடிக்கல, 6.62 தான் வாங்கியிருந்துச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சன் டிவி சுந்தரி வந்து அங்கேயே ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வானத்தை போல சீரியல் தான் கண்டிப்பாக முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா வானத்தை போலவை 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு அந்த நியூஸ் சீரியலில் 2 months வெயிட் பண்ண வைக்க முடியுமா? ஸோ நம்ம வானத்தை போல் டைம் சேஞ்ச் ஆக போகுது. ப்ரைம் டைமில் எந்த ஸ்லாட்டுமே இல்லை, அது வியூவர்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் சன் டிவி பார்த்திங்கன்னா நைட் 10:30 ஸ்லாட்டில் தான் கையை வைப்பாங்க. பட் மிஸ்டர் மனைவி பார்த்திங்கன்னா அங்கே 2.9 அளவுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் கொடுத்துட்ருக்கு. அப்போ வானத்தை போலக்கு எங்கே தான் ஸ்லாட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நானும் அதே யோசனையில் தான் இருக்கேன். நான் ப்ரைம் டைமில் தான் மாறப்போகுது அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். நான் ப்ரைம் டைமில் பார்த்திங்கன்னா 3 PM ஆனந்தராகம் வந்து ரொம்பவே கம்மியான ரேட்டிங் தான் வாங்குது, 2.8 தான் வாங்கியிருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம புன்னகை இப்போவே 1 PMக்கு அது ரொம்ப நாளாகவே 2 தான் வாங்கிட்டு இருக்கு. 3 அது தொடரதே இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 2 ஸ்லாட்டில் வேணால் ஏதாவது ஒரு இடத்துல கை வைக்கலாம். ஆர் எல்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி 3:30க்கு ஒரு சீரியல் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டிஸ்கஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வானத்தை போலக்கே அவங்க எந்த ஸ்லாட் கொடுக்க போகிறாங்கன்னு. சுந்தரி 7 PMக்கு கண்டினியூ ஆகுறது அண்ட் அந்த நியூஸ் சீரியல் இதுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வானத்தை போல எந்த ஸ்லாட் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.